வெல்கம் டு ரேட் ரெவ். இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட டியாகோ ஈவி இருக்குது. இந்த காரில் வந்து நமக்கு 5 கலர் ஆப்ஷன் கிடைக்கிது. அண்ட் இதோட பேட்டரி பேக் பார்த்திங்கன்னா நமக்கு 24 கிலோவாட் பேட்டரி பேக்கு. அண்டு மோட்டர் பார்த்தோம்னா நமக்கு 55 கிலோவாட் மோட்டர் கிடைக்கும். இதில் வந்து 2 டைப் ஆஃப் சார்ஜர் இருக்கும். ஒன்று ஃபாஸ்ட் சார்ஜர், இன்னொன்று நார்மல் சார்ஜர். ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து 7.2 கிலோவாட் அண்ட் நார்மல் சார்ஜர் 3.3 கிலோவாட்டில் கிடைக்கிது நமக்கு. ஸோ அடுத்தது இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக் வைஸ் எப்படி இருக்குது அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு காம்பேக்ட் ஹேட்ச்பேக் டிசைனில் வருது. அண்டு இந்த காரில் நம்ம எக்ஸ்டீரியர்லேருந்து பார்க்கும்போது ஸோ இது வந்து டாப் எண்டுக்கு முன்னாடி வேரியன்ட் ரொம்ப ப்ரீமியம் இல்லை, ஓரளவுக்கு ப்ரீமியம்னஸ் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ பார்த்தோம்னா இந்த சேரா ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய லைனிங் வந்துட்டு டாட்டா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஈவி கார்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ இந்த ஈவி பேட்சிங்கும் அதே கலரில் இருக்கும். அண்ட் இங்கே ஒரு லைன் ரன் ஆகுறது பார்க்கவும் நல்லா இருக்குது. அண்ட் இந்த காருக்கு சம்பாட் ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ரியர் வாஷர் வைப்பர் கிடைக்கும். அண்ட் டெமிஸ்டரும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ORVMஸ்லையும் அந்த இண்டிகேட்டருக்கு உண்டான லைட்ஸ் இருக்கும். ஸோ அடுத்தது இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் அலாய்வில்ஸ் ஐ மீன் அலாய் மாதிரி இருக்காது, அது ஒரு கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்ஸ் நிறையா இருக்காது, ஒரு மாதிரி ஒரு ஃபேன் டிசைன் அந்த மாதிரி தான் இருக்கும். அது எதுக்காகனா நமக்கு ஏர் ரெசிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணி நம்மளோட காரோட ரேஞ்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த அலாய்வில் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது லுக் வைஸும் நல்லாயிருக்கு அண்ட் ஏரோடைனமிக் எஃபிஷியன்சியும் இந்த காருக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அந்த அலாய். அடுத்து இந்த காரோட இன்டீரியர் குவாலிட்டி எப்படி இருக்குது அண்ட் ரைடிங் கம்ஃபர்ட் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டீரியர் குவாலிட்டி வந்து நம்ம உள்ளே போனோன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கார் வந்து நம்ம ஹைட் அட்ஜஸ்டபிள் அண்ட் முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் வந்து டில்ட்டு டெலிஸ்கோபிக் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் எல்லா காருக்குமே இந்த ஃபீச்சர் வந்து இருக்கணும். ஏன்னா ஒரு டிரைவர் வந்து பர்ஃபெக்டான டிரைவிங் பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் கார் வந்து நல்லா ஓட்ட முடியும். ஸோ இது வந்து டாப் எண்டுக்கு முன்னாடி வேரியன்ட்காண்டி இதில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டிரைவிங் கம்ஃபர்ட் அண்ட் இந்த காருக்குள்ள ஓவராக கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காரோட கம்ஃபர்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதில்ல இந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம 5 பேர் போனாலும் சரி, டிரைவர் மட்டும் ஓட்டினாலும் சரி, இந்த சஸ்பென்ஷனோட பிஹேவியர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம ஒரு ஸ்பீட் பேக்கர்ஸ் ஏறி இறங்கும் போதாகட்டும், ஒரு சின்ன சின்ன பாட் ஹவுஸ்லாம் போயிட்டு வரும்போது ஒரு பெரிய ஃபீட்பேக் வந்துட்டு, அதாவது ஒரு பெரிய உள்ள இம்பாக்ட் ஆகிற மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அண்ட் ஸ்பீட் பேக்கர் ஏறி இறங்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்துட்டு நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ சஸ்பென்ஷனுக்கு அடுத்து நம்ம உள்ளே வந்து உட்காந்துருக்கும் போது நமக்கு இந்த கேபின் நாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ஐசோலேஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து பெட்ரோல் இன்ஜின்னா மேக்ஸிமம் உள்ள நாய்ஸ் வராது. ஸோ இது ஒரு ஈவி, அதனால் சுத்தமாக உள்ள நாய்ஸ் இல்லைன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வெளியே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டீரியர் நாய்ஸ், வண்டி போகிறது, டிராஃபிக் இதெல்லாம் வந்து சுத்தமாக ஓரளவுக்கு நல்லாவே ஐசோலேட் ஆயிருந்தது. நமக்கு ஒரு ஹார்ன் சவுண்டு கூட ஒரு மினிமல் அமௌண்ட்டில் தான் கேட்குது. மற்றபடி இன்ஜின் நாய்ஸு அண்ட் வெளியே இருக்கக்கூடிய அந்த க்ரௌடு அந்த மாதிரி அதெல்லாம் சுத்தமாக உள்ள கேபினில் வந்து இல்லவே இல்லை. நல்லா ஒரு சைலண்ட்டான கேபின் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே 5 பேர் வந்து ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே ட்ராவல் பண்ணிட்டு போகலாம் இந்த காரை பொறுத்த வரைக்கும். இந்த காரோட இன்டீரியர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோட ஸ்டேரிங் வீல் ஃபினிஷிங் ஆகட்டும் அண்ட் இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே வந்து ஒரு பெட்டர் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், பட் இருந்தாலும் இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய நாப்ஸ், பட்டன்ஸ் அண்ட் இந்த ஏசி வென்ஸில் வரக்கூடிய இந்த சியரா ப்ளூ லைனிங் வந்து இந்த காருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம்னஸை கொடுக்குது. அண்ட் இந்த க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் ஆகட்டும், இதில் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 4 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்துட்டு எல்லா வேரியன்ட்ஸ்லேயும் சேம் தான். இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் மட்டும் செகண்ட் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க நல்லா இருந்தது. அங்கங்கே நிறையா ப்ளூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அதுலேருந்து. அண்ட் இந்த கார் உள்ளே யூஸ் பண்ணிக்கக்கூடிய அப்போல்ஸ்ட்ரி குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து ஒரு பெட்டர் லெவலில் இருக்குது அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஹார்மன் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா நீட் அண்ட் கிளியராக இருந்தது, கேட்க ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த காரோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 250 கிலோமீட்டர்லேருந்து 315 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. அது நம்ம இந்த காரில் இருக்கக்கூடிய மோட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு 4 டைப் ஆஃப் இருக்குது மோடு, பட் 2 மோடு தான் இருக்குது, மொத்தம் 4 இது இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைவ் மோடு இருக்கும், ரிவர்ஸ் மோடு அண்டு நியூட்ரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட். நம்ம ட்ரைவும் ஸ்போர்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு ஸ்போர்ட் மோடில் வந்து பவர் வந்துட்டு உண்மையிலேயே நல்லாவே இருந்தது, அந்த பிக்கப் நல்லா இருந்தது. பட் நம்ம அந்த ஸ்போர்ட் மோடில் வந்து நமக்கு டாப் ஸ்பீடு வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது. பட் அந்த டிரைவ் மோடில் வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்பீடில் போயிட்டு க்ரூசிங்க்கு, சிட்டி க்ரூசிங்க்கு உண்மையிலே அந்த டிரைவ் மோடு நல்லா இருந்தது. நமக்கு லாங்கில் நல்லா க்ரூஸ் வந்து நல்லா அக்ரெசிவாக பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்போர்ட் மோடு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த கார் வந்துட்டு உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் அதுக்குண்டான கிட்டத்தட்ட சிமிலர் ஃபீலிங் கிடைச்சாலும் இது ஒரு ஈவி தான். பட் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் ஈவி அப்படிங்கிறத வந்து நோட் பண்ண முடிஞ்சுது. பட் மற்றபடி பவரில் வந்து எந்த விதமான ஒரு குறையெல்லாம் கிடையாது, நல்லாவே இருந்தது. ஸோ இந்த காரோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 11 lakhs வருது. ஸோ இந்த வேரியண்ட் வந்து டாப் எண்டுக்கு முன்னாடி வேரியண்ட். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது நான் இங்கே போடுறேன், பார்த்துங்க. இந்த காரை யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான கார் வேணும். சிட்டியில் அந்த கட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போகணும், டிராஃபிக்கில் வந்து ஒரு ஹேசல் இருக்கக்கூடாது, எஃபர்ட்லெஸ்ஸாக ட்ரைவ் பண்ணணும், ஐசோலேஷன் வந்து நல்லா இருந்திருக்கணும். அண்ட் வந்துட்டு ஒரு காம்பேக்டான கார் இருந்தால் போதும், ரொம்ப பெரிய காரில் தேவையில்லை. ஸோ ஒரு ஷார்ட்டான ஸ்பேஸ்க்குள்ளே நிறுத்தி எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த கார் நல்லாவே சூட் ஆகும். அண்ட் இதில் ஈவி இருக்கிறது உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ், ஒரு பெட்ரோல் செலவு வந்து கம்மி பண்ணும். அண்டு உங்களுக்கு பேட்டரி பேக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டார் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல காம்போ யூனிட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு பவர்லேயும் எந்த குறையும் கிடையாது. ரேஞ்சும் வந்து ஒரு டீசெண்டான ரேஞ்ச் 250 to 315. அண்ட் அந்த ரேஞ்சில் இந்த ப்ரைஸ் வந்து இந்த டாப் எண்டுக்கு முன்னாடி வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்துட்டு சம்வாட் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பட் வந்து இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர் அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆகட்டும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த Z கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஆகட்டும், அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ப்ளே, ஆப்பிள் பே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் காரில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் இந்த காரில் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ப்ரைஸை வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கார் தேவையில்லை, ஒரு சின்ன கார் வேணும், அதுக்குள்ளே ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் வேணும். ஸோ இந்த காரில் நமக்கு இந்த லோயர் எண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணலாம். இதில் வந்து ஹார்மன் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் மிஸ் பண்ணலாம். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது. இந்த எக்ஸ்டீரியர் பில்ட் ஆகட்டும், டாட்டா பொறுத்த வரைக்கும் பில்டு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இன்டீரியரோட குவாலிட்டி வந்துட்டு உண்மையிலே நல்லா இருந்தது. அங்கங்கே ஹார்ட் பிளாஸ்டிக் இருந்தாலும் ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய காரில் தேவையில்லை, ஒரு சூப்பர் டூப்பர் காரானா ஒரு சின்ன காராக ஓரளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கிறது அண்ட் ஓரளவுக்கு பட்ஜெட்டாக இருக்கணும் அண்ட் அது ஈவியாக இருக்கணும் அப்படின்னா இந்த கார் வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஸோ டாட்டாவில் வந்துட்டு உங்களுக்கு சேஃப்டி ஆகட்டும் அண்டு இந்த காரோட ப்ரைஸ் வந்துட்டு நல்லாவே ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸில் உங்களுக்கு வந்து எம்ஜியில் வந்து காமெட் இருக்குது அண்ட் ஒரு சில ஈவி கார்ஸ்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ்க்கு இந்த கார் உண்மையிலே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கார் ஃபீலும் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி இந்த காரில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு இது இருக்குது. அண்ட் இதில் வந்து ஸ்டெப்னி கிடையாது. அண்டு டயர்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த காரில் வந்து 14 inches டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு சின்னதாக இருக்குது. பட் ஒரு ரோட் நாய்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு இல்லை. இந்த டயர்லேருந்து நம்மளால் உள்ளே வந்து இது பண்ண முடியல. முன்னவே சொன்ன மாதிரி கேபின் வந்து ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தது. ஸோ மற்றபடி எல்லாமே ஒரு ஓவரால் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஈவி அப்படிங்கிற விதத்தில் மட்டும் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரோல் கார் இருக்கக்கூடிய எல்லா ஃபீலும் கிடைக்கும். அண்ட் ஒரு என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கார் வந்து இந்த ப்ரைஸில் ஒரு நல்ல டீல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரிஸ் ஒப்பீனியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.